ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். கூட்டணி பங்கீடுகள்லாம் திமுகவில் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம பேச வர விஷயம் முக்கியமாக என்னன்னா, திமுகவினுடைய தேர்தல் அராஜகம் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கலாம். எப்போ வந்தாலும் தேர்தல் நேரத்தில் திமுக ஏதாவது மிகப்பெரிய ஒரு சண்டித்தனத்தில் வந்து இறங்கிடும். துணிச்சலாக அதை அவங்க செய்வாங்க. ஆளுங்கட்சியாக இருந்துட்டால் சொல்லவே வேண்டியதில்லை. இதற்கு முன்பாக வந்துட்டு இதே நியூஸ் தமிழினுடைய தொலைக்காட்சி அதனுடைய பத்திரிகையாளர் அது சம்மந்தப்பட்ட திருச்சி சரகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஒருத்தருடைய கல்குவாரி சம்மந்தப்பட்ட இதை எடுக்கும்போது அத்துமீறி உள்ள நுழைஞ்சதாக அவங்க ஒரு புகார் கொடுத்து அவங்க ஒரு சர்ச்சையாக்கி அதை பத்திரிகையாளர் அடித்து காயப்படுத்தி மருத்துவமனையில் இருந்ததெல்லாம் நடந்திருந்தது. அதே அந்த நபர் எந்த சட்டவிரோத கல்குவாரி அனுமதிக்கப்பட்டதுக்கு மேலே வந்துட்டு அந்த கல்குவாரியை வந்து வெட்டி ஆழப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய விதிமுறை மீறல்லாம் இருக்கிறது. இப்படிலாம் செய்துட்டு இருக்கிறது திமுகவினுடைய எம்எல்ஏ அவங்க உறவினர் அவங்களுடைய பினாமி பேர் அது நடந்துக்கிட்டு இருக்கு, மகன் நடத்திட்டு இருக்கிறதா சொல்லி செய்தியாளர் வெளியில் கொண்டுட்டு வராங்க. அடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினரே அடுத்த ஒரு நாட்களை முதலமைச்சரை வந்து சந்தித்துட்டு பார்த்துட்டு போகிறாரு. எப்படி இருக்குதுங்க பாருங்க. அதாவது அடிக்கக்கூடிய நாங்கள் வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள், அது யாராக இருந்தாலும் சரி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத தான் காட்ட வராங்க. அப்போவும் பத்திரிகையாளர் மன்றம், சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து கண்டன அறிக்கை கொடுத்தது. ஒரு போராட்டம் நடத்தினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி சேர்ந்த ஊழியர்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆதரவாளர்கள், குறிப்பாக அந்த பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு இருக்கிறது வந்து கோரமாக கூடுவாங்கல்ல, அது எதுவும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலை. 2026 இந்த தேர்தலுக்கு பிறகு இனி ஒரு காலத்தில் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா இப்போ இந்த காரைக்குடியில் என்ன நடந்தது, நியூஸ் தமிழ் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு ஒரு புதுவிதமான நிகழ்ச்சி. அதில் உலகம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்குது. அமெரிக்காவில் வந்து தேர்தல் வந்துருச்சுனாக்கா சம்மந்தப்பட்ட கட்சி தலைவர்களை வந்து ஒரே மேடையில் வந்து மக்கள் முன்னால் பேச வைப்பாங்க. அதே போல் இங்கே வந்து சம்மந்தப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கட்சி பிரதானமாக 4 கட்சிகள் இப்போ இருக்கிறது. 4 கட்சி சார்பாக கூப்பிட்டு போயிட்டு அங்கே மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது. அந்த விவாதம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற திமுக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், இல்லை மாவட்ட தலைவராக இருப்பார். அதே போல் திமுகவினுடைய அந்த அதிமுகவில் அந்த மாதிரி வேட்பாளராக இருப்பார், இல்லை மாவட்ட நிர்வாகியாக இருப்பார். நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக அல்லது நிர்வாகி, இப்படி தான் எல்லாமே இருந்துட்டு இருப்பாங்க. அது டிவிக்கு இப்படி எல்லாருமே. அதே போல் இப்போ கிட்டத்தட்ட பல இடங்களில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். அது நடத்திட்டு இருக்க அந்த தம்பி நெறியாளர் ராஜேஷ் என்ன சொல்ல வர்றாருன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாருங்க. தூத்துக்குடியில் இங்கே வந்து ராமநாதபுரத்தில் முடிக்கும்போது இதுவரை ஒரு 7-8 மாவட்டங்களில் நாங்கள் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரோம். நிகழ்ச்சி நடத்தி முடித்த பிறகு வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும், நாம் தமிழர் கட்சி, அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த நாற்காலிகளை மட்டும் இல்லாமல் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாற்காலியை எடுத்து அடுக்கி வைத்து ஒழுங்கு செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் தண்ணீர் பாட்டில் எல்லாமே பொறுக்கி எடுத்து ஒரு கவரில் போட்டு இடத்த சுத்தமாக தூய்மையாக செய்துவிட்டு சென்று கொண்டிருப்பதே எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது அப்படின்னு அந்த தம்பி வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று வந்து காரைக்குடியில் வந்து ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் தம்பி இடும்பாவனன் கார்த்திக் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்துக்கிறாங்க. அப்புறம் டிவிக்கு அதிமுக நிர்வாகிகள், திமுக நிர்வாகி இப்படியெல்லாம் கலந்துக்கிட்டு பேசும்போது சொல்கிறாரு, இங்கே வந்துட்டு இந்த அனுமதிக்கப்பட்ட அந்த எலைட் பார்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 18க்கு குறையாத பார்கள் அனுமதிக்காக வேறு பேரில் அனுமதிச்சு வாங்கியிருக்கிறாரு. இதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையா அப்படின்னு. அனுமதிக்கப்படாத கல் குவாரி இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு? நாம் தமிழர் கட்சி அதற்காக எதிர்த்து இந்த தொகுதியில் போராடி கொண்டிருக்கிறதுன்னு இதுதான் பேசுகிறாரு. மக்களுக்கு சேவை செய்ய வந்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலைகளை வந்து உடைக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சம்பாத்தியம் அதுதானே, அங்கேருந்து தானே நாங்கள் எடுக்க முடியும். இத்தனை கோடி உங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம்ல, நீங்களும் இலவசமாக வாங்கினீங்கல்ல, அந்த காசு எங்கே சம்பாதிக்கிறது? இப்போ எடுக்கிற நிதியில் வந்து கொஞ்சம் தான் வரும். ஒரு 3 கோடி தொகுதி நிதி ஒதுக்குறாங்க வருஷத்துக்கு. அதில் ஒரு 30% எடுத்தால் கூட 30 லட்சம் தான் வரும். மீதி நாங்கள் கோடியில் கொட்டியிருக்கோம், எங்கேருந்து எடுக்கிறது? எல்லா கான்ட்ராக்டில் பார்த்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் தான் எடுக்க முடியும். மீதி என்ன பண்ணுறது? அப்போ அங்கே இருக்கக்கூடிய மணல்களை வந்து ஆற்று மணல் பகுதியாக இருந்தால் அங்கே சுரண்ட வேண்டியது, மலைகளாக இருந்தால் உடைக்க வேண்டியது, பெயருக்கு ஒரு அனுமதியை விட ஆழமாக தோண்டி எடுக்க வேண்டியது, இதுதான் எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை பொதுவாக அங்கே பதிவு செய்யும்போது அந்த காரைக்குடியினுடைய சேர்மன், அடுத்தது திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர்
சேங்கை மாறன் என்ற அவருடைய ஆட்களும் வந்து உடனே பெரிய ரகலாங்க தகராறுலாம் பண்ணி சேர் நாற்காலெலாம் தூக்கி அடித்து இடும்பாவனன் கார்த்தியை தாக்குறதுக்காக வீசுகிறாங்க, எல்லாம் அடிக்கிறாங்க. நெறியாளர் வந்து தடுக்கிறாரு. அந்த நெறியாளர் ராஜேஷனுடைய தலையில் அடிபட்டு கழுத்தில் ரத்தம் வடியுது. அப்புறம் இன்னொருத்தர் உள்ளூர் பத்திரிகையாளர் பேர் வந்து சதாம் ஹுசேன், அவருக்கும் அடிபட்டிருக்குது. அப்புறம் மண்டல செயலாளர் நாம் தமிழர் கட்சி இளங்கோவன், அவருக்கும் அடிபட்டிருக்குது. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி அப்படின்னு இருக்குது, அவங்களுக்கு புரியுது இது வந்து ஆளுங்கட்சி செய்கிறாங்க, அவர் பெரிய செல்வாக்கான ஒரு திமுக நிர்வாகி செய்கிறாரு, நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றது அந்த உடல் மொழியே போலீஸ் அங்கேருந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு 2-3 காக்கி சட்டைகளை தான் பார்க்க முடியுது. இங்கேயும் அலையிறாங்க, அல்லாடுறாங்க. அவங்களுக்கு எதுவும் நினச்சதுனாக்கா ஒரு உள்ளே நுழைஞ்சு அடித்து எல்லாரையும் ஒதுக்கி எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கலவரம் செய்யக்கூடியவர்கள் வந்து திமுகவாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இதுதான் இப்போ கேள்வி. இந்த சம்பவத்துக்கு பிறகு உடனே நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் அந்த இடத்துலேயே வந்துட்டு சாலை மறியல் வந்து உட்கார ஆரம்பிச்சிடறாங்க. இடும்பாவனன்னு அதை உள்ளே போய் நடுவில் உட்காரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கைது செய்ய வேண்டும் இவர்கள் எல்லோரும், அந்த திமுக குண்டர்கள் இருக்காங்கள, ரவுடிகள், இவங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மூத்த பத்திரிகையாளர் அவர் மறைந்த ஐயா சோலை, மிக பெரும் ஒரு பத்திரிகை ஆளுமை, சோலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தென்னகம் எம்ஜிஆர் நடத்தியிருந்த தென்னகம் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து தென்னகம் மூகோ வசந்தன், அவங்க கூடலாம் நான் உரையாடும் போது சின்ன பையனாக இருந்துட்டு அவங்க கூட நான் சேர்ந்து வேலை செய்யும்போது பல கதைகளை வந்து இவங்க சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு ஒரு நேரம் பார்த்துட்டு போய் ஒரு டீம் போய் 2-3 சோடா பாட்டில் வந்து அடிப்பாங்க. அந்த தேர்தல் பூத் இருக்கிற அந்த பகுதியில் மக்கள் வந்து பயந்துருவாங்க, யாரும் வரவே மாட்டாங்க. அப்புறம் இந்த டீம் நேராக உள்ளே போயிட்டு போட வேண்டியவங்களுக்கு போட்டுட்டு வந்துடுவாங்க. அது யார் எந்த டீம் அப்படின்றதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு காலகட்டத்தை வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்த இந்த தேர்தல் பிறகு இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி உள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு. அன்னைக்கு தொடங்கின அந்த வன்முறை என்பது விதவிதமாக இன்று வந்து ஊடகத்தின் மீதே பாயக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அது எந்த ஊடகமாக இருந்தாலும் எங்களுக்கு சாதகமாக நீங்கள் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம், இல்லைன்னா இப்படி தான் நாங்கள் செய்வோம், நடத்த விடாமல் செய்வோம், நீங்கள் திணறுவீங்க, வேறு வழி இல்லாமல் எங்களை பற்றி பேசுவது, விமர்சனம் வைப்பதை தவிர்ப்பீர்கள், அல்லது விமர்சனம் வைக்கக்கூடிய ஆட்களை தவிர்ப்பீர்கள். ஒரு விவாதத்தில் அரங்கத்துக்குள்ளாக, தொலைக்காட்சி அரங்கத்துக்குள்ளாக அந்த தனியார் தொலைக்காட்சி ஒரு விவாதம் நடத்தும் போது அதை கலந்து கொண்டு எதிர்கட்சி தரப்பிலேயோ அல்லது நாம் தமிழர் கட்சி தரப்பிலேயோ ஆளுங்கட்சியை வந்து ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தக்கூடிய மாதிரி சில வார்த்தைகள் கடுமையாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நேரலையில் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை வந்து அங்கே ஒரு பெரிய நெருக்கடி அவங்களுக்கு. அவங்க அதிலேருந்து அந்த ஆட்களை தவிர்த்து விடுவார்கள். இவரெல்லாம் கூப்பிட்டா சர்ச்சையாகும், பரபரப்பாகிறது வேற, ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பேசுறதுன்றது வேற. இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய அந்த ஆட்களை வந்து கூப்பிடு, ஏதாவது ஒன்று ஆய் ஓய் டை ஒன்று பேசி அதன் மூலமாக ஒரு சலசலப்பு வரும்ல, அது வந்து வேற. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஆவணங்கள் மூலமாக ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பேசுகிற போக்கு இருக்குல்ல, அதெல்லாம் தவிர்த்துருங்க, நீங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு நெருக்கடி. அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி பாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையோட தவிர்த்துட்டு வேறு ஆட்கள் அதை பர்மனெண்ட்டாக ஒன்று வச்சுக்கிட்டு பிரச்சனையை நீங்கள் பேசுங்க, சலசலப்பாகணும், ஆளுங்கட்சிக்கு வந்து பெரிய அழுத்தம் கொடுத்துற மாதிரி ஊழல்கள் குறிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் அம்பலப்படுத்திடாதீங்க. இப்போ இடும்பாவனன் கார்த்திகா அதுதான், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு போயிட்டு அதாவது தனியார் பார் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி வச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதில் லட்சங்களில் புரள்றதுன்னு இருக்குல்ல, அப்புறம் நீ மக்கள் சேவை செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்களா அல்லது வேறு எதுக்காக ஆனீர்களான்றது அங்கே கேள்வியாக வருது. இதுதான் அம்பலப்படுத்திட்டோன்னே இவங்களுக்கு கோபம் வருது. குறிப்பாக இவர்களுடைய அந்த ஆட்சியில் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல்ன்றது அளவுக்கு மீறி நடந்துகிட்டு இருக்கு. 2021க்கு பிறகு அதிகமாக மறக்க முடியாத சம்பவமாக சொல்கிறதுனாக்கா உங்களுக்கு சேலம் பகுதியில் நினைக்கிற ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி தான், இந்த தொலைக்காட்சி பத்திரிகையாளர் வந்துட்டு ஸ்பாங்கிற நிறுவனத்தின் அந்த மூலமாக எப்படிப்பட்ட தப்பான விஷயங்கள்லாம் உள்ளே நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக செய்தி பண்ணிக்கிட்டு இருந்தவர், அவருக்கு குறி வைக்கிறாங்க, அவரை மிரட்டுறாங்க, என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை பின்தொடராங்கன்றது சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு தொலைபேசி வழியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு, பெட்ரோல் பங்கில் போய் நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு வேறு வழியில் இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்கன்னு அவர் கத்துறதோடு முடியுது அந்த ஆடியோ. பிறகு என்ன நடந்ததுன்னா, அவரை வந்து கண்டமாக வெட்டி போட்டுட்டு போகுது ஒரு கும்பல். அது வந்து வடநாட்டு கூலிப்படை அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப மிக மோசமாக நிலையில் கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்கள் வழக்கம் போலவே கண்டித்தாங்க. அது
எதற்குமே அஞ்சாது. நாங்கள் வந்தாலும் இதைத்தான் செய்வோம், இதெல்லாம் செய்து முடிப்போம். நீங்க எங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. அதுக்கு உடனே இந்த மாரி நடந்துருச்சுன்னா, வழக்கம் போல அந்த பத்திரிக்கையாளர் மேல வேற ஒரு செட்பேக் ஆகுற மாரி, ஒரு அவப்பெயர் வர மாரி, இல்ல இல்லங்க அவரு தப்பானவரு, அவர் இப்படி செய்ய பார்த்தாரு, அப்படி செய்ய பார்த்தாரு, அதுக்காக தான் நடந்தது. எதுக்காக நடந்ததா இருந்தாலும், அது எப்படி அவரு புகார் அளித்த பிறகும் சம்பந்தப்பட்ட காவல் சரக அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் இப்படி தப்பு நடக்கிறதுக்கு ஏதுவாக, துணையாக இருந்தார்கள்ன்றத கடைசி வரைக்கும் விசாரிக்கவே இல்ல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இப்ப திமுக அரசுல நீங்க விமர்சனம் வைக்கிறதுனா, நீங்க மேம்போக்கா வச்சுக்கிட்டு போணும். கடுமையா வச்சீங்கனாக்கா, ஏதாவது ஒரு பொய் வழக்குல உங்கள வந்துட்டு உள்ள தூக்கி வைக்கிறது, மிரட்டுறது. குறிப்பா ஆவணங்கள் மூலமாக, ஆதாரங்கள் மூலமாக ஊழல்களை வெளியில கொண்டு வந்தா, அவர் பிளாக்மெயில் செய்றதுக்காக பண்றாருன்னு. உண்மையிலே சில பேர் இருக்கிறாங்க. நான் இல்லன்னுலாம் சொல்ல வரல. மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடியவங்கலாம் அது நடந்துகிட்டு இருக்கு. நடக்கலாம். ஆனா, எதார்த்தத்தில பேசிட்டு இப்படி பிளாக்மெயிலுக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கவங்கலாம் மிரட்டப்படுறது, மறைமுகமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றது, இது எந்த விதத்தில் சரியாக இருக்கிறதுன்னு. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. பிரச்சாரம் அறிவிச்சுட்டாங்க. வேட்பாளர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அறிவிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில, ஒரு ஜனநாயக கடமையை ஒரு ஊடகம் செய்கிறது. மக்கள் மத்தியில இதுவரைக்கும் நேருக்கு நேரா ஒரு விவாதம், ஒரு விவாதத்தை வந்து மக்கள் மத்தியில ஒரு குற்றமாக வைத்து, அதன் மீது ஒரு கருத்துரையை ஏற்படுத்தி, மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. நியாயமா பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தல் ஆணையம் இந்த நேரத்தில இதை பொறுப்பேற்று, எல்லாரும் வாங்க ஒரு மேடையில பேசுங்க. தேர்தல் ஆணையம் உத்தரவிடணும். தேர்தல் ஆணையம் நடத்தணும். நாங்க ஒரு ஜனநாயக மேடைய போட்டு தர்றோம். இந்த மேடையில வேட்பாளர்கள் எல்லோரும் பேசுங்க. அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதை செய்யணும். நம்ம தேர்தல் ஆணையம் செய்யணும். அதுக்கு இந்த தேர்தலில் அதுக்கு அந்த பொறுப்பும் இருக்கிறது. தேர்தலை நடத்துறது மட்டுமே இல்லை. இப்போ வாக்காளர்களுக்கு வசதி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு கட்டத்தில் போய் வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ பந்தல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த தேர்தலில் கொளத்தூர் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பு இடம்னு சொல்லக்கூடிய சில இடங்கள்லாம் வந்துட்டு குளிரூட்டிலாம் வச்சுருந்தாங்க. வரவங்களுக்கு பழச்சாறு கொடுத்து வரவேற்கிறதுக்கான ஆட்கள். இது என்னடா இது ஹோட்டலா இல்லை ஓட்டு போடுற இடமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்திருக்கு. அவ்வளவும் தேர்தல் ஆணையம் சீர்திருத்தம் என்கிற பெயரில் செய்யுது. செய்யும்போது இதையும் செய்யணும். தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கும் ஒரு பொது மேடை, வேட்பாளர்கள் எத்தனை பேர் நேரடியாக வாங்க, மக்கள்கிட்ட 10 நிமிஷம் நீங்கள் பேசுங்க. இல்லை மக்கள் கேட்குற கேள்விக்கு கொடுங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனை நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. இதான் ஒரு ஜனநாயக தேர்தல் கடமை. இல்லை இதுவும் ஒன்று. ஒரு தனியார் நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் இதை செய்யுது. அதற்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா கட்டாயம் காவல்துறை கொடுக்கணும். இது வந்து நீங்கள் தனியார் நிறுவனம் நீங்களே பார்த்துக்கணும்லாம் ஒதுங்கிட முடியாது. இது ஜனநாயகத்தினுடைய ஒரு கடமையில் ஒன்று தேர்தல்ன்றது. அது நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமையை தேர்தல் ஆணையம் தான் இப்போ பொறுப்பு எல்லாத்துக்கும். தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்யுது. அதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் வந்து நடந்துருச்சுன்னா உடனடியாக அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் யாரும் கைது செய்யப்படலை. முக்கியமான நபர்கள் எல்லோரும் கைது செய்யப்படவே இல்லை. அப்போ எங்களுடைய இந்த ஆட்சியில் இன்னும் இந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு திமுக திரும்ப நிரூபிக்கிறதா இல்லையா? தேர்தல் ஆணையம் படுத்து தூங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கின்ற கேள்வி வருகிறதா இல்லையா? இப்படி கேட்குறதெல்லாம் உடனே தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே வசிக்கக்கூடாது. இந்நேரம் என்ன ஆச்சு அந்த விஷயத்தை, அது எப்படி ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்க, ஏன் ஒன்றும் ரிமாண்ட் பண்ணலை, சம்மந்தப்பட்டவர்களை ஏன் கைது செய்யலை, தேர்தல் ஆணையம் வந்துட்டு முடிக்க இருக்கணும். இல்லைன்னா இது எங்கே வரும்னா, நாளைக்கு உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து உங்களுக்கும் நெருக்கடி கொடுக்கும், உங்களையும் மிரட்டும். தேர்தல் ஆணையம்னா மேலேருந்து அப்படியே எதுவும் குதிச்சுட்டு வரல. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் நீங்கள். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இங்கே தமிழ்நாடு அரசுக்கு கீழே ஏதோ ஒரு துறையில் உட்காந்து நீங்கள் வேலை பார்த்து ஆகணும். நேர்மையாகவும் இறுக்கமாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்துட்டு பின்னாடி பழிவாங்கப்படுவீங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியுது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக கடமைன்னு இருக்குல்ல தேர்தல் ஆணையம் என்பது. நீங்கள் இதுக்குள்ளே தானே ஒரு அங்கமாக இருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்திருக்குது, இது வரைக்கும் ஏன் கைது பண்ணலை அப்படின்றது நீங்கள் கடுமையாக கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் இருக்குது. எனவே ஒரு நல்ல விடயம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இப்படியாக தேர்தல் களத்தில் ஒரு பிரச்சனையை எடுத்து முன்ன வைக்கக்கூடிய பேசக்கூடிய ஊடகங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், குறிப்பாக ரவுடித்தனமாக மிரட்டிக்கிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட கட்சி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், இந்த களத்தில் இதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குன்றதுக்கு உதாரணம் இந்த காரைக்குடி. பகிரங்கமான மிரட்டல், பகிரங்கமான தாக்குதல்னா அடுத்த முறை வந்துட்டாங்கன்னா ரோட்டில் நீங்கள் எதுவும் பேச முடியாது, உங்கள் வீடு தேடி வந்து இப்போ பல இடத்துல வீடியோக்கள்லாம் வந்துடுச்சு. சம்மந்தப்பட்ட கவுன்சிலரை வந்து கேட்டதுக்காக கவுன்சிலர் வீடு போய் ஆள் வச்சு அடித்ததெல்லாம் நடந்திருக்குது.
ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி. இப்போ அதுதான் இங்கே காரைக்குடியில் தேர்தல் இதில் இடும்பாவனன் கார்த்திக்கு பேசுனதுக்கு எதிராக திமுகவினர் வந்து கிளம்பி இருக்கிற இந்த விஷயம். இந்த போக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு சரியானது அல்ல, ஜனநாயகத்துக்கு விரோதமானது, மிரட்டல் விடக்கூடியது. காவல்துறை இப்போதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் தேர்தல் களம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.